நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் படுகொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். நெல்லை மாநகர் டவுன் பகுதியில் நேற்று முன்தினம் காலையில் தொழுகை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வக்பு நிலத்தகராறு காரணமாக தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கொல்லப்படுவதற்கு முன்பு ஜாகிர் ஹுசேன் பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து பயந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். கொலை மிரட்டல்கள் குறித்து காவல் நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்த போது உதவி ஆணையராக இருந்த செந்தில்குமார், ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜாகிர் ஹுசேனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்தனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று 3 மாதங்களுக்கு முன்பே ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து பேசிய மற்ற கட்சிகளின் உறுப்பினர்களும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். நிலப்பிரச்சனை தொடர்பான இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த 2 நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதற்கிடையே ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் கொலை மிரட்டல் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத நெல்லை நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் தற்போது கோவை நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக உள்ள செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தினர் ஜாகிர் ஹுசேனின் உடலை கொண்டனர். ஜாகிர் ஹுசேன் உடலுக்கு அவரது குடும்பத்தினர் சிறப்பு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்தனர். இந்நிலையில் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முகமது தௌபிக்கை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முகமது தௌபிக்கை ரெட்டியாபட்டி பகுதியில் நெல்லை மாநகர காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அவரை கைது செய்ய முற்பட்ட போது முகமது தௌபிக் அறிவாளை கொண்டு காவலர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் தலைமை காவலர் ஆனந்த் என்பவர் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முகமது தௌபிக்கை சுட்டு பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி முகமது தௌபிக்கிற்கு இடது காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், காவலர் ஆனந்திற்கு கையில் காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டு சிகிச்சை நடந்து வருவதாகவும் மாநகர காவல் துணை ஆணையர் தெரிவித்தார்.